நிச்சயமா இந்த நாளின் செய்தியை நம்முடைய கண்களை கத்தர் தரப்பார். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து இந்த நாட்களில் பார்த்து வர விஷயம் என்ன அப்படின்னா, கவனிங்க, நம்ம ஓட்டத்தை என்ன பண்ணிட்டோம்? துவங்கிட்டோம். நம்ம துவங்கணும் இல்லை, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? துவக்கி வச்சுட்டார். அப்படி தானங்களே? ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அவர் தான் முடிக்கிறவர். ஆமேன். ஆனால் விஷயம் என்னன்னா, பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ரொம்ப யோசிக்கிறீங்களா? ஓட்டத்தை அப்போ கவனிங்க, அப்போ கர்த்தர் முடிக்கிறார்னா என்னன்னா, கர்த்தரோட இசைஞ்சு ஓடி முடிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளும் என்ன பண்ணணும்? இசைந்து ஓடி முடிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப முக்கியம். பிரசங்கின் புத்தகத்தில் இருக்குது ஒரு வசனம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கல எது முக்கியமா? அந்த வசனத்தை எடுத்து கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் ஞாபகப்படுத்தினால அந்த வசனத்தை சொன்னேன். 7, 8 எல்லாரும் கூட சேர்ந்து வாசிப்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த முடிவு இருக்க, நம்ம எந்த முடிவை குறித்து நம்ம கவனம் செலுத்துறோமோ இல்லையோ, இந்த முடிவை குறித்து நம்ம ரொம்பவே கவனம் செலுத்தி ஆகணும். ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா நம்முடைய விசுவாச ஓட்டம், நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம், ஆமேன், கர்த்தருக்கான நம்முடைய ஓட்டம், இந்த முடிவை குறித்து நம்ம கவனம் செலுத்தலைன்னா நாம பெரிய இழப்பை சந்திப்போம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கிருபையினால மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். கிறிஸ்துவின் ஜீவனால ஆமேன் நம்ம விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சரீரத்தில் அங்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ கிருபையினால இந்த பூமியில கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்துக்கு தேவன் அவருடைய பிள்ளைகள் நமக்கு வெகுமதி அளிக்க சித்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம பார்த்தோம், அருமையா வசனங்கள்ல பார்த்தோம். கொரிந்தியர்லையும் பார்த்தோம். பவுல் 2 நிருபங்களில் சொல்றாரு. கொரிந்தியரில் சொல்றாரு, அடுத்து ரோமர்லையும் சொல்றாரு, பேதுருவும் சொல்றாரு. முந்தி நியாய தீர்ப்பு எங்க தொடங்கும்? தேவனுடைய வீட்டிலே. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒன்று தெரிஞ்சிருச்சு. சரி, நியாய தீர்ப்பை குறித்து நம்ம சிந்திக்கும் போது நமக்கு ஒன்று தெளிவாக தெரியுது, மீட்கப்பட்ட நமக்கு என்ன ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். அப்போ என்னையா நமக்கு அப்படின்னு சொன்னா பவுல் தெளிவாக சொல்றார். பாருங்க அந்த வசனத்தில் பாருங்களேன். 2 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை வேகமா வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் சொல்றார். பாருங்க, இது முதல் எனக்கு என்ன இருக்குது? ரிவார்டு இருக்குது. ஆமென். நீதியின் கிரீடம் எனக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்தருளுவார். ஆமென். சொல்றார் பாருங்க, எனக்கு காத்திருக்குதியா நீதியின் கிரீடம் அவைட்ஸ். ஆமென். எனக்காக நீதியின் கிரீடம் காத்திருக்கிறது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடும். நம்ம பார்த்தோம், அப்போ ஆண்டவர் எந்த அடிப்படையில் தேவ ஜனங்கள் நம்மளை என்ன பண்ண போறாரு? நமக்கு வெகுமதி கொடுக்க போகிறார். எந்த அடிப்படையில்? நம்ம அவருக்காக வாழ்றோம், நம்ம அவருக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம அவருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை ஆண்டவர் எந்த அடிப்படையில் அவர் மதிப்பிட்டு நமக்கு வெகுமதி அளிக்க போகிறார்? எந்த அடிப்படை சொல்லுங்க. கடந்த 2 வாரமாக தான் பார்த்துருக்கிறோம். ஒன்று என்னது? நம்முடைய சரி தாளந்துகள், ரைட், அது ஒரு பகுதி, அது ஒரு காரியம். இன்னொரு பகுதி கவனிங்க, இந்த காரியத்தில் நமக்கு தெளிவு வந்துட்டா ஜீவியம் மாறும். இந்த காரியத்தை நம்ம அறியலை அப்படின்னா அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அறியலைனாலும் என்ன நிலைமைன்னு சொல்லி வேதத்தில் பார்க்க போகிறோம். ஆமென். இதை நம்ம அறிந்து ஆகணும். அறிந்து கொண்டா நம்முடைய ஜீவியம் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. 2 காரியம் பார்த்தோம். ஒன்று என்ன? எந்த அடிப்படையில் தேவன் மீட்கப்பட்ட கிருபையினால மீட்கப்பட்ட விசுவாசிகளாக இருக்கிற அப்படியே பிள்ளைகளை கர்த்தர் ரிவார்ட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்று நம்முடைய நீதியின் ஜீவியம். ஆமென். நீதியான வாழ்க்கை. 2வது காரியம் ராஜ்யத்துக்கான பிரயாசம். நாங்கள் இப்போ நம்ம சபையில் இப்போ ஜெப ஊழியம், சுவிசேஷ ஊழியம், ஆத்தும ஆதாயம், பின்தொடர் ஊழியம்லாம் வச்சிருக்கிறோமே, இதெல்லாம் என்னன்னா ராஜ்யத்துக்கான பிரயாசம். ஆமென். இன்னொரு நீதியின் ஜீவியம்னா என்ன? பரிசுத்தமா தேவனுக்கு பிரியமா வாழ்றது. ஹல்லேலூயா. உலகத்தால் கரைப்படாத வாழ்க்கை,
மாம்சத்தால கரைப்படாத வாழ்க்கை, இருளுக்கு இடமில்லாத வாழ்க்கை, திவ்ய சுவாபத்தில் தேவ சாயலில் வளர்ந்து பெருகுகிற வாழ்க்கை, ஹல்லேலூயா, சாந்த குணத்தில் பெருகுகிற வாழ்க்கை, மனத்தாழ்மையில் பெருகுகிற வாழ்க்கை, தேவ அன்புல பெருகுகிற வாழ்க்கை, ஆமென், இச்சை அடக்கத்தோடு கூடிய வாழ்க்கை, ஆமென் சொல்லுங்க, ஆமென், நற்கிரியைகளில் பெருகுகிற ஒரு காரியம், ஆமென். இதெல்லாம் தான் என்னது? நீதியின் ஜீவியம். ஹல்லேலூயா. ரெண்டு அடிப்படையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மதிப்பீடு செய்து நமக்கு அவர் வெகுமதிகளை அளிக்க போகிறார். ஆமென். அப்ப அந்த மதிப்பீடு செய்கிற விஷயம்ன்றது இட்ஸ் டெஃபினட். ஆமென். அது நிச்சயமா இருக்குது. நம்ம பார்த்தோம், அக்கினினால என்ன பண்றாரு? நம்முடைய வாழ்க்கை டெஸ்டிங் குள்ள போகுது. ரெண்டாவது காரியம் பார்த்தோம், பெருமழை, பெருங்காற்று, பெருவெள்ளம் அதன் வழியா போகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் இன்னொரு ஒரு காரியத்தை கவனிங்க. ஆண்டவருடைய காரியத்தில் தேவ சமூகத்தில் இருக்க ஒன்று, கர்த்தர் நம்மளை விரும்புகிறபடினால நம்ம காரியங்களை அவர் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறபடினால, இது இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் ஆண்டவரை இன்னும் அறிஞ்சிட, அவர் வழிகளை தெரிஞ்சிட, அதில் நடந்துட நம்ம ஆர்வப்படுவதனால கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு பேசுகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் வேகமாக நான் சொல்கிறேன், அந்த பகுதியை மாத்திரம் நீங்கள் திருப்பிக்கிங்க, இல்லாட்டி குறித்து கொள்ளுங்க, நமக்கு நேரம் இல்லை முழுவதும் வாசிக்கிறதுக்கு. என்ன பகுதி அப்படின்னா, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 8 to 14 வசனங்கள். நான் வேகமாக சொல்லிடுறேன். மத்தேயு 22, 8 to 14. கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க யாரெல்லாம் தேவனுடைய சபையில் தேவன் நமக்காய் பேசுகிற செய்திகளை, தூதுகளை கவனமாய் நம்ம குறித்து திரும்ப வீடுகளையும் கர்த்தர் சமூகத்தில் வைத்து, என்ன அதில் நடத்துங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்துங்க ஆண்டவரே, சபையை நடத்துங்க ஆண்டவரே, நம்ம காத்திருக்கிறோமோ, நிச்சயமாய் கர்த்தர் அவர்களை இன்னும் ஆமென் அந்த ரகசியங்களுடைய ஆழங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த சத்தியத்தில் நிலைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அப்படி போய் வீடுகளில் கேட்ட இந்த சத்தியங்களில் போய் தியானிச்சிங்க? கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி இந்த செய்திக்காக நிற்கிறேன்னா, தேவ சமூகத்தில் ஆண்டவர் பேசுகிற இந்த காரியங்களை நினச்சி உடஞ்சி அழுதுட்டு, ஆண்டவரே நானும் சரி, என் ஜனமும் சரி, ஆண்டவரே எப்படி ஆகலாம், கிருபையாக ரட்சித்தீங்களே, கிருபையாக எங்களை சரிப்படுத்தி இந்த வருகையிலே சேர்த்துருங்க ஆண்டவரே. எதனால்? இந்த காரியம் கற்றுக் கொடுக்க கண்ணு திறக்க, அதனுடைய காரியம் புரிய ஓடிடணுமே. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, அந்த பகுதியில் பார்க்கிறோம், நமக்கு நல்லா தெரியும் என்ன அப்படின்னா, ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு திருமணத்தை ஏற்படுத்துகிறார், விருந்து வைக்கிறார். அழைக்கப்பட்டவங்க, ஏற்கனவே அழைக்கப்பட்டவங்களை திரும்ப கல்யாணத்துக்கு வர்றதுக்கு தன்னுடைய ஊழியர்களை அனுப்பும்போது பார்த்தா அவங்க என்ன சொல்லிடுறாங்க? அசட்டை பண்ணிடுறாங்க. கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா, ராஜா என்ன பண்ணிடுறாரு? அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். யார் அது? அவங்க தான் இஸ்ரவேலர். முடிஞ்சு. இப்போ அடுத்து பார்க்குற ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து தன்னுடைய ஆட்களை அனுப்பி அந்த பட்டணத்தை அழிச்சு போட்டாருன்னு இருக்குது. அதுக்கு பின்னாடி இஸ்ரவேல் தேசம் எவ்வளோ உபத்திரவங்களை சந்தித்தது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த இவருடைய ரத்தப்படி என்ன பண்ணிட்டோம், எங்கள் மேலே வரட்டும். அவரை அங்கீகரிக்கல, அவரை உதாசீனப்படுத்தினாங்க. அதன் நிமித்தமாய் அந்த தேசம் நியாயம் தீர்க்கப்பட்டதை நாம் அறிவோம். ரைட். இப்போ நமக்கான விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்ன நடக்குது? புறஜாதிகளுக்கான ரட்சிப்பின் வாசல் திறக்கப்படுகிறது. அப்போதான் அந்த ராஜா சொல்றாரு தன்னுடைய வேலைக்காரங்களை பார்த்து, நீங்க போங்கயா, போங்க, தெருவில் போங்க, நீங்க சந்திக்கிற நல்லோர் பொல்லோர் எல்லாரும் என்ன பண்ணுங்க, கல்யாண விருந்து கூட்டிட்டு வாங்கய்யா. எத்தனை பேரை பார்க்குறீங்களோ அத்தனை பேரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்குறேன். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் சொல்லிட்டார். அடுத்து என்ன நடக்குது வாசிங்க. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால், ஒரு கைத்தட்டு போடுங்க. யார் அந்த கல்யாண சாலை? யாரு? தேவ சபை தான் கல்யாண சாலை. விருந்தாளிகள் யாரு? நாம தான் விருந்தாளிகள். ஆமென். கவனிங்க. இப்போ நடக்கிறத பாருங்க. இப்போ என்ன நடக்குது? இப்போ எஜமான் வரார், ராஜா வரார். அந்த வசனத்தை போடுங்க. அடுத்து, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது, கவனிங்க ஐயா அம்மா, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்தார். உள்ள வந்துட்டதுனால எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு இல்லை. உள்ள வந்தவங்கள ராஜா பார்க்கிறார். அங்க சொல்லப்படுது, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. கவனிங்க,
விருந்தாளிகளால் கல்யாண சாலை ராஜா விருந்து பண்ணுறாருன்னா சாலை எப்படிப்பட்டதாக தான் இருந்திருக்கும்? எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்? பெருசாக தேசம் அளவுக்கு நம்மளே பார்க்குறோம். ஒரு அரசியல்வாதி கொஞ்சம் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்துட்டா, பெரிய ஸ்தானத்தில் இருந்துட்டா, அடுத்து விருந்தின வச்சா என்ன பண்ணுறாங்க? ஆயிரங்களுக்கு என்ன பண்ணிடுறாப்புல. அன்றைக்கெல்லாம் கேள்விப்பட்ட ஏதோ மதுரையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அங்கே உள்ள ஒரு மந்திரி போலக்குது ஒரு விருந்து வச்சு அந்த ஏரியா பூராவே என்னதான் மதுரையே சாப்பிட்டதுன்னு இருக்கு. அப்போ கவனிங்க, அதில் ஒரு மனுஷன் மாத்திரம் என்ன இல்லை, வஸ்திரம் இல்லை. என்ன பண்ணியிருக்கலாம் அந்த ராஜா? எல்லாரும் சரியாக இருக்கிறாங்க, அந்த ட்ரெஸ் கோடில் கரெக்டாக இருக்கிறாங்க, ஒரே ஒருத்தன் மாத்திரம் இல்லை. ராஜா என்ன பண்ணியிருக்கலாம்? சரி கூப்பிட்டார், அவனை விசாரிச்சிட்டார். கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன கேட்குறாரு கரெக்டாக அந்த வார்த்தையை போடுங்க. சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் எப்படி வந்தாய்? உனக்கு எப்படி அங்க என்ட்ரன்ஸ் கிடைச்சது? நீ வரும்போதே உனக்கு கல்யாண வஸ்திரம் கொடுத்துருப்பாங்களே, நீ வரும்போதே உனக்கு அந்த வஸ்திரம் உனக்கு கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. நீ இல்லாம உள்ள இருக்கிறனா எப்படி இது? அவர் கேட்குற எப்படி ஆயுது? கல்யாண வஸ்திரம் தான் எதை குறிக்குது அப்படின்னா, வஸ்திரம்ன்றது எதை குறிக்க தெரியுங்களா? நான் சொல்றாங்க உனக்கு, மனுஷனை கர்த்தர் மகிமையினால உடுத்தினார். ஆதி மனுஷனை பாவத்தினால அந்த மகிமை போயிடுச்சு, அவன் நிர்வாணின்னு அறிகிறான். அடுத்து என்ன பண்ணுறான்? அவனா போய் அத்தியிலைகளை என்ன பண்ணுறான்? தைத்து தனக்கு ஒரு வஸ்திரத்தை என்ன பண்ணுறான்? ஆடையை உடுத்துறான். ஆனால் அவனுடைய முயற்சினால் சுயத்தினால் வந்த அந்த ஆடை தேவனுடைய நீதிக்கு முன்பாக, தேவனுடைய பரிசுத்தமுள்ள பார்வைக்கு முன்பாக அவனுடைய நிர்வாணத்தை மறைக்க போதுமானதா இல்லை. அதனால தான் போய் ஒளிஞ்சிட்டான். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? வசனம் சொல்லுது ஆதியாகமத்தில், கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், அந்த வசனத்தை கூட வாசிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கவனிங்க, தேவன் உடுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லவா, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. அங்கேயும் பாருங்க வார்த்தை எப்படி வந்து, அழுக்கான கந்தை அப்படின்னா ட்ரெஸ்ஸை பற்றி தான் வருது, ஆனால் அது கந்தை. தேவனுடைய நீதி தான் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அந்த அவருக்குள்ள நம்ம நீதிமானாய் ஆக்கப்பட்டுட்டோம், தீர்க்கப்பட்டாச்சு. ஆனால் ஆனபடினால் நம்ம அடுத்து என்ன செய்யணும்னா, நீதியின் கிரியைகளில் நாம் நடப்பிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறதுனா, நம்முடைய ரட்சிப்பை குறிக்கிறது. ஆமென். நம்முடைய நீதியை குறிக்கிறது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நல்லதுப்பா, நீ பாட்டுக்கு ரோட்ல தான் கடந்த, நீ பாட்டுக்கு உன்னை யாரும் கேட்பாராட்டு தான் கடந்த, விசாரிப்பாராட்டு தான் இருந்த, உன் மேல எந்த கண்ணு உனக்கு இறக்கம் வைக்கல, ஆனாலும் என் கண் உன் மேல பட்டு உன்னை நான் கொண்டு வந்ததில் உனக்கு நான் என்ன பண்ணேன்னா வஸ்திரத்தை என்ன பண்ணேன்? கொடுத்தேன். நீ என்ன பண்ணல? வஸ்திரத்தை உடுத்தலையோ என்ன நடந்துச்சோ தெரியல. ஏன்னா அவன்கிட்ட கேட்கும் போது அவன் எப்படி இருந்தான்னா, he was speechless. ஒண்ணுமே பதில் சொல்லவே முடியல. ஆமென். அப்ப கவனிக்கணும், தெளிவா பாருங்க. முடிவுன்னு வரப்ப கவனிங்க, கல்யாண சாலைக்குள்ள வந்துட்டதுனால எல்லாருக்கும் ரிவார்டு கிடையாது. கல்யாண சாலைக்குள்ள வந்துட்டதுனால எல்லாரும் ஆண்டவர் ஆமா நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற அந்த புதிய வானம், புதிய பூமி, அடுத்து அவருடைய அந்த மகிமை அடைந்த அந்த புதிய எருசலேம், அதுல பிரவேசம் நமக்கு கிடைச்சிராது. ஆமென். நம்முடைய நீதியான ஜீவியம் முக்கியம். மீட்கப்பட்ட நீங்கள நானும் தேவ சாயலுக்கேற்ற ஒரு நடக்கையை நாம் வெளிப்படுத்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த சாயலை தரிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த சாயலில் பூரணப்பட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதில் நம்ம கவனம் இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓட்டம் வீணாக போயிடும். என்ன நடக்குது? அந்த மனுஷங்கிட்ட அடுத்து சொல்றாரு, வாசிங்க. ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, உடனே கவனிங்க விஷயம் என்னன்னு பாருங்க. பணிவிடைக்காரரை பார்த்து, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறமான இருளிலே போடுங்கள் என்றான். கவனிங்க, இந்த மனுஷன் எங்க வந்த மனுஷன் தான்? சாலைக்குள்ள உள்ள இருக்கிற வந்தாங்க. ஆனா சொல்லிக்கிட்டு இருக்கிறார், புறமான இருளுக்கு கொண்டு போயிடுங்க, கையங்காலம் கட்டி கொண்டுட்டு போயிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா
அவன் எந்த வகையிலும் திரும்ப என்ன பண்ணிடக்கூடாது, உள்ள வந்துடக்கூடாது. அவனுக்கு இது என்னால இடம் இல்லை. அப்ப ஏதோ ஓட்டம் ஓட்டிட முடியாது. ஏதோ தண்ணி போகிற போக்கில் அடிச்சுட்டு போற வாழ்க்கை இல்லை கிறிஸ்தவ ஓட்டம். ரொம்ப கவனமா நம்ம ஓட வேண்டியது இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இதை சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. அதுல நமக்கு அந்த காரியம் வருது பாருங்க. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். சிலர். இப்ப நம்ம எல்லாம் யாரப்ப? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்லாம் இப்படி வெளியே வந்துடக்கூடாது. எல்லாருமே அழைக்கப்பட்டுட்டோம். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டுட்டோமா இல்லையான்றது எப்போ தெரியும் அப்படின்னா, அந்த நேரத்தில் தெரியும். அந்த நேரத்தில் தெரியுதில்ல, இப்பவே தெரியும். இந்த நீதியான வாழ்க்கை நமக்கு இருக்குதா? இந்த நீதிக்குள்ளதான் தேவன் நம்மளை நடத்துவார். ஆவியானவர் நடத்துவார். ஆவியானவர் எதுக்கு நமக்கு? கிறிஸ்துவின் சாயலில் நம்மளை மறுரூபப்படுத்த, அந்த சாயலை தரிக்க தான். வேதத்தில் கூட இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பாருங்க வேகமா. அதில் அந்த 19ஆம் அதிகாரத்தில் அங்கேயும் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தை பற்றி வருது. வெளிப்படுத்தல் 19 7 8 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை என்ன பண்ணினால்? ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி யாரு? சபை. என்னையா ஆயத்தம் படுத்தினா அப்படின்னு பார்த்தா அடுத்து சொல்லப்படுது, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். அங்கே என்ன வருது? வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு என்ன பண்ணப்பட்டது? அளிக்கப்பட்டது. சரி, அந்த வஸ்திரம் தான் என்ன? அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இந்த வஸ்திரம் என்னதப்ப? நீ அப்படின்னா கவனிங்க, இயேசு எனக்காய் நீதி ஆயிட்டாரு. என்னைக்கு அவர் எனக்காய் நீதி ஆனாரோ, தேவ கிருபையினால நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஆமென் பாக்கியம் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த தன்மை எனக்குள்ள வந்திருக்குது. அந்த நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்தி வாழ, அந்த கிறிஸ்துவின் சாயல்ல வளரத்தான் ஆவியானவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். இந்த வேதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபையில கொண்டு வந்து கர்த்தர் நாட்டி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு தெளிவா கர்த்தருடைய வசனம் இருக்கு பாருங்க. எவ்வளவு தெளிவானுடைய வார்த்தை இருக்கு பாருங்க. அதிலே அடுத்த வசனம் வருது. அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அங்கே என்ன நடந்துச்சு? மத்தேயுல கல்யாணத்துக்கு என்ன பண்ணப்பட்டாங்க? அழைக்கப்பட்டாங்க. அதே ஆண்டவர் கொண்டு வரார் பாருங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இங்க விஷயம் என்ன தெரியுமா? மணவாட்டியும் நம்ம தான், விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்களும் நம்ம தான். மணவாட்டியும் யாரு? நாம தான். அழைக்கப்பட்டவங்களும் நாம தான். விஷயம் என்னன்னா, கல்யாண சாலைக்குள்ள வந்துட்டோம். கல்யாண சாலைக்குள்ள இருக்கிற நம்ம பாத்திரமா இருக்கிறோமா ரொம்ப முக்கியம். ஆலயத்தில் ஜபங்கள் எதுக்குங்க? ஆலயத்தில் ஜபங்கள்லாம் எதுக்கு? எதுக்கு ஜபம் பண்ணிடுங்கன்னு ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு? எதுக்கு வேதத்தை ஆராய், வேதத்தை வாட்சின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு? பரிசுத்தவனுடைய ஐக்கியத்தை எதுக்கு வச்சிருக்கிறாரு? இதுக்குத்தான் வச்சிருக்கிறாரு. உள்ள வந்துட்ட நீங்கள் நானும் ஆகாதவன் சொல்லி தள்ளப்பட்டுடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், துவக்கத்தை விட எது முக்கியம்? முடிவு முக்கியம். முடிவு சரியா நம்ம போய் அடையணும் அப்படின்னா அதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இல்லை இவ்வளோலாம் நல்லா இங்கே இவ்வளோ தூரம் முன்னாடி தாங்க வந்தார், ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சு? வந்து முடிக்கலாங்க, ஓட்டத்தை போயிடுச்சுங்க அப்படின்னா கஷ்டம்தான். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க, இன்னும் கூட நம்ம வேதத்தில் பார்த்தா மத்த 25ஆம் அதிகாரம் இருக்குது. அங்கே கவனிச்சிங்கன்னா அங்கே முதல் ஒரு ஓமை ஆண்டர் சொல்றார். நம்ம இந்த கடந்த நாட்களில் தியானித்ததுன்னா 2வது ஓமை, தாளந்து ஓமையை பார்த்தோம். முதல் ஓமை என்னது? 10 கன்னிகைகள் ஓமை. ஆமென் சொல்லுங்களேன். 10 கன்னிகைகள் ஓமை. என்ன நடக்குது? மணவாளன் என்ன பண்றாரு? வரப்போகிறார். அவருக்கு என்ன பண்ணணும்? ஆயத்தமாகி தீவெட்டிகளோடு என்ன பண்ணணும்? எதிர்கொள்ளணும். என்ன நடக்குது? 5 பேர் ஆயத்தம், 5 பேர் ஆயத்தம் இல்லை.
இப்போ விஷயம் அங்கே தெளிவாக இருக்குது. வர தாமதமானதுனால எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்களாம், புத்தி உள்ளவங்களும் தூங்கிட்டாங்க, புத்தி இல்லாதவங்களும் தூங்கிட்டாங்க. ரைட். இப்போ மணவாளன் வராருன்னு எக்கால சத்தம் பைபிளை பொறுத்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்களாம், எழுந்துட்டாங்களாம். இப்போ தீவெட்டி ஆயத்தப்படுத்தினா கவனிங்க, எண்ணெயை கூடவே கொண்டுட்டு போனவங்க தீவெட்டி எரியுது. ஒரு சிலர் தீவெட்டி தான் இருந்துச்சு, எண்ணெய் என்ன இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா, கவனிங்க. இப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில பேர்னு பார்த்தோம்ல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்ன்றதை எப்படி கண்டுக்கலாம் தெரியுமா? இப்போவே கண்டுக்கலாம். அவங்க எப்போ அவங்களுக்கு அந்த அழைப்பு கிடைச்சதோ, மணவாளனை எதிர்கொள்ளுகிற ஒரு கன்னிகையாக ஏற்படுத்தப்பட்டாங்களோ, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருப்பாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ன்றவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஆரம்பத்திலேருந்து இந்த ஓட்டத்தில் கவனமாக இருப்பாங்க. ஆரம்பத்திலேருந்து எப்படி இருப்பாங்க? கிருபை ஏற்படுத்திட்டாரு, பெரிய பாக்கியம், சரியாக ஓடி முடிச்சேன். ஹல்லேலூயா. சரியாக என்ன பண்ணிடணும்? ஓடிடணும். நானும் ஓடிடணும். நோவா போல நானும் காப்பாற்றப்படணும், என் குடும்பம் என்ன பண்ணப்படணும்? காப்பாற்றப்படணும். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சில பேர்னா சில பேர் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் நமக்கே தெரியும், இப்போவே தெரியும். ஐயோ, ஆண்டவருடைய பிள்ளை அடைச்சிட்டாரு, ஆனால் அந்த கவனம் இல்லையே, அதுக்கான ஓட்டம் தெரியலையே அப்படின்னா ரொம்ப டேஞ்சரில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் வார்த்தை புரியுது? ஆமென். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்காக செபிக்கணும், புத்தியை சொல்லணும். ஆனால் தான் வசனம் சொல்லுது, நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவா பார்க்கிறீர்களோ அவ்வளவா என்ன பண்ணுங்க? புத்தியை சொல்லுங்க, ஜெபிக்கணும், புத்தியை சொல்லணும். ஹல்லேலூயா. இப்போ அதுக்கு தான் இந்த குழுக்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லாருமே ஜெபிக்கணுமே, எல்லாருமே ஊழியம் செய்யணுமே, ஆத்மாதாயம் பண்ணணுமே. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அங்கே நம்ம பார்க்குறோம், அங்கேயும் கவனிங்களேன். இப்போ எஜமான் மணவாளன் வந்துட்டார். வந்த பெண் நினைச்சு ஆயத்தமாக இருந்தவங்க தீவெட்டி எரியுது, அவரோட என்ன பண்ணிட்டாங்க? உள்ள பிரவேசித்தாங்கன்னு இருக்குது. கதவும் என்ன பண்ணப்பட்டாச்சு? அடைக்கப்பட்டது. மற்றவங்க என்ன பண்ண வந்தாங்க? போய் வாங்கிக்கிட்டு, எண்ணெயை வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க. வந்து என்ன பண்றாங்க? கதவை, ஆண்டவரே நல்லா கவனிங்க, கதவை என்ன பண்றாங்க? தட்டுறாங்க. கதவை தட்டுறாங்க. 10 கன்னிகைகள்ல தான் இவங்க 5 பேர். கதவை தட்டுறாங்க. பதில் என்ன வருது தெரியுமா? வாசிங்க. அதற்கு அவர் உங்களை அறியேன் என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யா சொல்றேன், உன்னை எனக்கு தெரியாதுப்பா, என் லிஸ்ட்ல நீ கிடையாது. அப்ப கவனிக்கணும், கிருபையினால ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சபைக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனா எல்லாருமே நம்ம தேவனிடத்துல பங்கடையிற ஒரு கூட்டமா இருக்கிறோமா? ரொம்ப முக்கியம். ஆனால் வசனம் பேதுரு எப்படி எழுதியிருக்கிறார் பார்த்தீங்களா? நிறைய பேர் இன்னைக்கு தெய்வம் எப்படி நம்புறாங்கன்னா, ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் மன உருக்கம் உள்ளவர், ஒருவனும் கெட்டு போக விரும்பாதவர். ஆனா அதே நேரத்தில் பாத்திரமா இல்லாத ஒருவரையும் கூட உள்ள விட மாட்டார். அவர்தான் ஜீசஸ், அவர்தான் ஜீசஸ். ஆனால் வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னா, கவனிங்க, எபேசியர்ல இருக்குது, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமை உள்ளதுமான சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படி அதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்து பார்த்தோம், ஒன்று நீதியின் ஜீவியம், அடுத்த ராஜ்யத்துக்கான பிரயாசம். இன்னொன்று நான் சொல்லட்டுமா? நம்ம பேரு நம்ம சரியான ஒரு மீட்பு அனுபவத்துக்குள்ள இருந்தா, நம்ம ஒரு ரட்சிப்புக்குள்ள இருந்தா, நமக்குள்ள இந்த கிரியைகள் இருக்கும். வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் நான் சொல்ற வசனத்தை கொஞ்சம் வாசித்துருங்களேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்களேன். இன்னைக்கு கவனிங்க, நம்ம ஆண்டோட ஜனத்தை பார்த்து இன்னைக்கு என்ன சொல்றோம்? வாங்க ஜபம், உபவாச ஜபம் என்ன பண்ணுங்க, வாங்க இரவு ஜபம் என்ன பண்ணுங்க, வாங்க ஊழியத்துக்கு என்ன பண்ணுங்க, நல்லா சொல்லுங்களேன், வாங்க ஆத்மாதான் என்ன பண்ணணும், செய்யணும், பரிசுத்தமா என்ன பண்ணணும், சாட்சியா ஜீவிக்கணும், கசப்ப என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. ஆமென். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க, இப்படி நம்ம சொல்றோம், ரைட்டு. ஆனா நம்ம மாத்திரம் சரியான ஒரு மீட்பின் அனுபவத்துக்குள்ள இருந்தா நம்முடைய காரியமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பாதையில தான் நம்ம பயணிக்கிறவர்களா இருப்போம்.
இதுதான் நம்முடைய ஓட்டமா இருக்கும், இதுதான் நம்முடைய ஜீவியமா இருக்கும். ஆமென். எங்க வாசிங்க அந்த 4:3 வாசிங்க. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, ம். அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கவனிங்க, அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். கைத்தட்டு போடுவோமே, கொஞ்சம் கைத்தட்டுங்க. கவனிங்க, ரொம்ப ரொம்ப இந்த வசனத்தை கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரியும். பவுல் சொல்றாரு, ஐயா அவங்க இவங்க எல்லாரோடும் கூட சேர்ந்து உடன் வேலையாட்களா என்னோட என்ன பண்ணாங்கன்னா சுவிசேஷ விஷயத்துல மிகவும் பிரயாசப்பட்டாங்கப்பா. ஏன் பிரயாசப்பட்டாங்கன்னா அடுத்து சொல்றாரு, அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நான் சொல்லவா, ஜீவ புஸ்தகத்துல பேர் இருந்தா இங்க அந்த ஓட்டம் இருக்கும். ஜீவ புஸ்தகத்துல பேர் இருந்தா நீதியின் ஜீவியம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவர் வார்த்தை புரியுது? எத்தனை பேருக்கு ஆண்டவர் வார்த்தை புரியுது? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால என்ன அர்த்தம்? நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். சரியா நம்ம மனம் திரும்பி முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தா அந்த புதிதாக்குதல், ஆவியின் புதிதாக்குதல் நமக்குள்ள நடந்திருப்பதனால நம்முடைய நாமங்கள் எங்க இருக்கும்? ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்குது அப்படின்னா நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பின் அனுபவம் தேவனுடைய முத்திரையை உடையது. அப்போ அந்த மீட்பு, நம்முடைய மீட்பே சரியா இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த ஜீவியம் நமக்குள்ள இருக்கும். இல்லைங்க, ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, ஆண்டவரை தேடுறாங்க, சர்ச்சுக்கு வராங்க, ஆனால் எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களாங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாங்க. அப்படி இருக்க முடியாது. ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறாங்க, எந்த ஊழியத்திலும் கலந்துக்கிறது இல்லைங்க, எந்த ஜபமும் கிடையாது. அவர் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ என்ன பண்ணுறாங்க, ஆலயத்துக்கு வராங்க, அவ்வளவு தான். ரொம்ப கவனம். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஐயா தெய்வம் இன்னைக்கு காரியத்தை காண்பித்து கொடுக்குறாரு. வேதத்தில் இன்னொரு இடத்துல இருக்குது, நம்ம காரியங்கள் இருக்குது பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இதையெல்லாம் நம்ம அறிஞ்சும் சித்தத்தின்படி நடக்கலன்னா நமக்கு என்னவா? அநேக அடி. இது தெரியலையா, ஆனா எதிர்பார்த்தபடி என்ன பண்ணல, வாழல. அப்ப என்னன்னா மன்னிப்புன்னு இல்லை, கொஞ்சம் அடி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடி. அப்ப மொத்தத்தில் என்னன்னா, யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்தில் அதிகம் கேட்கப்படும். தெய்வம் கவனிங்க, இதெல்லாம் யார் என் வார்த்தை கிடையாது, தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இது. சபை எப்படியோ வாழ்ந்துட்டு போக முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்துங்கள். தெய்வ பயம், தெய்வ பயம், பயத்தோடும் பக்தியோடும் கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவள் அங்கே பூரா வர்றது பூரா பார்த்தீங்களா? தெய்வ பயம் வேணும் நமக்கு. ஏதோ அப்படி இல்லை, நம்ம சௌகரியத்துக்கு ஒரு ஜீவியம் இல்லை. அப்படி கவனிங்க, இப்படி கவனமா முழுமையா ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்றவங்கள தான் அவர் சொல்றாரு, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, வெல் டன். ஆங்கிலத்தில் அப்படி இருக்குது, நல்லதுன்னு தமிழ்ல இருக்குதுல்ல, ஆங்கிலத்தில் வெல் டன், அருமையா பண்ணிட்டேயா, நீ நேர்த்தியா ஓடிட்ட ஒரு ஓட்டம். ஆமென். லாயல் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். அப்படின்னா நான் உன்னை இதுக்காகத்தான் நான் எடுத்ததே, ஆனால் இந்த ஓட்டத்தை நீ நல்லா சரியாக ஓடிட்டு, முழுமையாக ஓடிட்டு. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் பவுல் சொல்கிறார், இந்த ஓட்டத்தை ஓடும்போது பவுல் சொல்கிறார், பிலிப்பியர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அங்கே சொல்கிறாரு, நான் ஒன்று செய்கிறேன், எனக்கு எதெல்லாம் லாபமாக இருந்துச்சோ இந்த இயேசுவை கண்டுகிட்ட பின்னாடி, அவர் என்னை எதற்காய் பிடித்தாரோன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி அதையெல்லாம் நஷ்டம்னு குப்பன்னு விட்டுட்டேன். சொல்கிறார், ஒன்று செய்கிறேன், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையா என்ன பண்ணுகிறேன்? தொடர்கிறேன். பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து
முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவினால் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள் பிரைஸ். ஆமென். அந்த பிரைஸுக்காக என்ன பண்றேன்னா லக்கை நோக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், தொடருகிறேன். ஆமென். அவர் உனக்கு கவனிக்க, உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னா போச்சு. எப்பவுமே நான் அந்த வார்த்தையை நினச்சி ரொம்ப நான் பயப்படுவேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை வந்துடவே கூடாது ஆண்டவர், யாரை குறிச்சும் வந்துடக்கூடாது ஆண்டவர். ஆனால் எப்போயா விஷயம் இப்போ தான் தெளிவாகவே புரியுது. அப்போ இப்படி தேவனால் மீட்கப்பட்ட ஜனம் அப்படின்னா இந்த நீதியின் வாழ்க்கையில் அவர் சாயலில் பூரணப்படுகிற காரியம். ஆமென். அடுத்த ராஜ்யத்துக்கான பிரயாசம். தேவ சபையோடு எழும்பி என்ன பண்ணணும், கர்த்தருக்காக தீவிரிக்கணும். இந்த காரியங்கள் நமக்குள்ளே இல்லை அப்படின்னால காரியம் வேதனை தான். நிறைய இடங்களில் வேதத்தில் வருது. நமக்கு நேரம் இல்லை, வேகமாக சொல்கிறேன். மற்ற 24 கூட அந்த 44லேருந்து 51 குறிச்சிக்கிங்க, நேரம் இல்லை நமக்கு வாசிக்க. அங்கேயும் பாருங்களேன், அங்கேயும் என்னன்னா இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா வருகை. இதெல்லாம் எப்போ? கிறிஸ்துவின் வருகை. வருகை பற்றி பேசிட்டு தான் கர்த்தர் சொல்வார். என்ன சொல்வார்? அவர் எப்போ வருவார்னு உங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஆனபடினால எப்போவுமே எப்படி இரு, ஆயத்தமாயிரு, விழித்திரு. இதை சொல்லிட்டு தான் அங்கே சொல்லப்படுற அந்த காரியம் போகிற என்னன்னா, எஜமான் அங்கேயும் ஊழியக்காரர் என்ன நடக்குது, தன்னுடைய பணியாட்கள் மேலே இந்த ஊழியக்காரனை பொறுப்பாக வச்சிருக்கிறாரு. அவன் என்ன செய்யலை, சரியானபடி அவங்களுக்கு என்ன பண்ணலை, படி அளக்கலை, போஜனம் கொடுக்கலை, ஆகாரம் கொடுக்கலை. ஒருத்தன் கொடுக்கிறான், எஜமான் வரும்போதும் பார்த்தா அப்படியே செய்துக்கிட்டு இருக்கிறான். எதற்காக ஏற்படுத்தினாரோ அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு வாசிங்க, அந்த பகுதியில் 46 வாசிங்க. எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். அடுத்து, தன் ஆஸ்திகளில் எல்லாவற்றின் மேலும் விசாரணைக்காரனாக வைப்பேன் என்று. இதுதான் என்னது, ரிவார்டு. தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேல அவன் என்ன பண்ணுவாரா, விசாரணைக்காரனாய் வைப்பேன். ஆமென். திரும்ப அடுத்து சொல்றாரு. சரி, இதை தான் சொல்றாருன்னா இல்ல, அடுத்து இன்னொரு ஊழியக்காரனுக்கு வர்றாரு. யார் வாசிங்க? அந்த ஊழியக்காரனும் பொல்லாதவனாய் இருந்து ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை இப்ப கடைசியில எப்படி முடியுது நமக்கு தெரியும். பொல்லாத வேலைக்காரர் சித்தத்தை செய்யல. என்ன நடக்குது? அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து. கவனிங்க, இங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க. அங்க வார்த்தை பார்த்தீங்களா? சரி, இவர் தண்டிக்கிறார் யாரை தான் தண்டிக்கிறாரு? முன்னாடி அதே அந்த தண்டிக்கப்படுற மனுஷனை பத்தி என்ன சொல்லப்படுது? அவனுடைய ஊழியக்காரன் தான் ஒரு நேரம். ஆனா கவனமா இல்லையே. அங்க சொல்லப்படுது, அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு என்ன பண்ணுவாரா, பங்கை நியமிப்பான். இங்க வார்த்தை ரொம்ப முக்கியம். இதை தான் நம்ம இப்போ முக்கியம் கவனிக்க போறோம். மாயக்காரரோடு அவனுக்கு என்ன பண்ணுவானா, பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இதே காரியம் எங்க வருதுன்னா லூக்கால வருது. 12ஆம் அதிகாரம் 12ல 40லிருந்து 48 முடிய இருக்குது. அங்கே அந்த 46 வாசிங்க. அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை உள்ளாதவர்களோடு. இங்க கவனிங்க, அந்த மாயக்காரன் அங்க வந்துச்சுல்ல, மாயக்காரரோட அவனுக்கு என்ன பண்ணுவான், பங்கை. இங்க என்ன வருது, உண்மை இல்லாதவர்களோட. அப்ப கவனிக்கணும் கொஞ்சம் கவனிங்க. அப்போ தேவனுடைய அந்த எஜமானுடைய வேலையாட்கள்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க? எஜமானுடைய அந்த ஊழியக்காரர்ல யாரு இருக்கிறாங்க? உண்மை இல்லாதவர்கள். மாயக்காரர்னா என்ன அர்த்தம்னா, வெளி தோற்றம் ரிலி, ஆனா உள்ள தேவனுக்கான இருதயம் கிடையாது. டோட்டல் நடிப்பு. உள்ள புறா இருதயம் தனக்காக தான் காரியம், அதை பெருசு பண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா வெளியே தெய்வத்தையும் என்ன பண்ணிக்கிறது, தேடிக்கிறது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நாள் வருது, அந்த நாளில். சரி, இப்போ நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற வசனம் பூரா இப்படியே போயிட்டு இருக்க. அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு என்ன இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு இருக்க. இப்போ என்ன இப்படி விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கவனிங்க, இப்போ பார்க்க போகிற அந்த
ஓமையில் நமக்கு காரியம் தெளிவாய் புரிஞ்சிடும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 36 43 முடிய வேகமா வாசித்துருங்க. இந்த ஒண்ணை மாத்திரம். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிறவன் சத்துரு, பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள், ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியினால் சுட்டெரிக்கிறது போல உலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் நம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய கவனிங்க. அவர்கள் தூதர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். கவனிங்க. இப்போ கொஞ்சம் பாருங்க. இப்போ நமக்கு புரியுதுங்களா? கவனிங்க. நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய சர்ச், தேவனுடைய சபை, மீட்கப்பட்டவர்களுடைய ஐக்கியம் இது. மீட்கப்பட்டுட்டாலே நமக்கு என்ன ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனா பார்க்கிறோம் அதே சபையில தான் கிறிஸ்துவனுடைய அந்த நியாய தீர்ப்பு வெளிப்படும் போது பார்த்தா ஒரு கூட்டம் ஆமென் கிறிஸ்துவனிடத்துல பங்கில்லாமல் போகிறத பார்க்கிறோம். ஆமென். சொல்லப்போனா ஆண்டவர் அவங்களை கடினமாய் தண்டித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரிடத்துல அவங்களுக்கு பங்கில்லாமல் போகிறது. சொல்லப்போனா ரிவார்டு பெற வேண்டிய அந்த கூட்டம் ஆண்டவரிடத்துல என்ன பண்றது இல்ல, ரிவார்டு பெறதுல மாறாக தண்டனை பெற்றுக் கொள்கிறார். என்னையா காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக காமிச்சு கொடுக்குது. அவருடைய ராஜ்யத்தில் பிசாசு என்ன பண்றான்னா, தேவன் அவருடைய வயல்ல விதைகளை விதைக்கிறாராம். அது ராஜ்யத்தின் புத்திரர். அதே வயல்ல பிசாசு என்ன பண்ணிடுறான்னா களைகளை விதைச்சிடறான். அது யாரு? பொல்லாங்கனுடைய புத்திர. பிசாசு இல்லை, பொல்லாங்கனுடைய புத்திர. ஆனா ரெண்டுமே எங்க தான் இருக்குது? அந்த வயல் தான் எது? அங்க சொல்லப்படுது ராஜ்யத்திலே. ராஜ்யம்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறாங்க? ஆரம்பத்தில் கூட வாசிங்க. நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியினால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். அடுத்து மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்திலே. அப்ப அவருடைய ராஜ்யம் எது? அவருடைய ராஜ்யம் எதுங்க? நல்லா சொல்லுங்க. அவருடைய ராஜ்யம் எது? சபைக்குள்ளதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து. அப்ப நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை தப்பா பொய்யா? இல்ல, அவர் சரியா. அவர் பொய் சொல்ல தேவையே கிடையாது. அவருக்கு சர்ச்சுக்கு கிறிஸ்துவனிடத்தில் நியாயஸ்தானத்தில் ஆமா உண்மையான தேவனுடைய சர்ச்சு பெற்றுக்கொள்ள போறதெல்லாம் வெகுமதி தான். ஆமென் சொல்லுங்களேன். உண்மையான சர்ச்சுக்கு காண்டம்னேஷன் கிடையாது. உண்மையான சர்ச்சுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அப்போ இப்படி தள்ளப்படுறாங்களா யார் இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க ராஜ்யத்தின் புத்திரரே கிடையாது. ஆனால் எங்க இருக்கிறாப்புல? உள்ளத்தான் இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சிடும். அதில் ஆண்டவருக்கு நேராக ஒரு கவனமாக நடந்து கொள்கிற காரியம் இருக்கு. ராஜ்யத்தின் புத்திரரை நம்ம எப்படி அடையாளம் காணலாம்லாம் கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன தப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன வழி விலகிற காரியம் வருதுன்னு வச்சுங்களேன், தேவனுக்கு வேதனைப்படுத்தி ஒரு சின்ன காரியத்தில் நடக்கிற வச்சுங்க, உடனே ஆவியானவர் இடைப்படுவார். வசனம் சொல்லுது, ஏன் சொல்றார்? என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னிலே கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அப்போ அப்படினால நமக்கு தெளிவாக தெரிந்து பாருங்க. என்ன அப்படின்னா, நம்ம தேவனுக்காக ராஜ்யத்துக்காக நிற்கிறவங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்படினால
ஆண்டோடைய பிள்ளைங்க நம்ம கவனிங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய காரியங்களை நம்ம விளங்கி கொள்கிறோம். நம்ம தான் இப்போ இதில் தெளிவாக சொல்லப்படுது, முதல்ல அதை கட்டி அக்கினியில் போடுவாங்கன்னு இருக்குது. அடுத்து அதே வசனத்தில் சொல்லப்படுது, ராஜ்யத்தின் புத்திரரோ சதா காலங்களிலும் சூரியனை போல என்ன பண்ணுவார்கள்? போல பிரகாசிப்பார்கள். ஆமென். அப்படியே முழங்கால் படிவிடுவோம் ஆண்டுடைய சமூகத்தில். ஆமென். கவனிங்க, ரொம்ப முக்கியம். கடைசி நாட்களில் இருக்கிறோம், கர்த்தருடைய வருகை நேரத்தில் இருக்கிறோம். நாட்டில் உலகத்தில் நடக்கிற காரியங்களை பூரா பார்க்கிறோம். இந்த கடைசி நேரத்தில் கிருபையாய் ஆண்டவர் அவருடைய நம்மளை மீட்டெடுத்து அவருடைய சபையில் நம்மளை அங்கங்களாக்கி இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ மீட்கப்பட்ட நாம ஆமாம் கர்த்தரிடத்தில் வெகுமதியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஜாக்கிரதையாய் ஓடிட கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அதனால தான் வெளிப்படுத்தல அதிகமாக வர வார்த்தை என்ன தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. கர்த்தரும் சொல்கிறாரு ஒரு சபைக்கு, உன் பேர் ஜீவ புஸ்தகத்திலேருந்து நான் கிறுக்கி போடாதபடிக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மீட்கப்பட்டு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் கூட நம்ம ஓட்டம் கவனமாக இல்லை அப்படின்னா உண்மை இல்லாதவர்களிடத்தில் நம்ம பங்கடைஞ்சிருவோம், மாயக்காரரோடு நம்ம பங்கடைஞ்சிருவோம். ஆமென். ராஜ்யத்தில் இடரலை உண்டாக்குற கூட்டத்தில் நம்ம ஆயிடுவோம். தகப்பனே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் திருநாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. உங்கள் நாம மகிமை அடையட்டும் அப்பா. ஏசப்பா எங்களோட நீங்கள் பேசுகிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, ரொம்பவே நாங்கள் கேட்க வேண்டிய செய்தி இதுதான் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் உங்களுடைய அன்பை குறித்து, ஆறுதலை குறித்து அதிகமாக நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் அதிகமாக கேட்குறோம், பேசுகிறோம். ஆனால் எங்களுடைய ஓட்டம் நாங்கள் ஜெயமாய் ஓடி முடிக்க இந்த வார்த்தையை எங்களுக்கு நீ தொடர்ந்து பேசி வருகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்கள் நாமத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம், பேர் பேராக எங்களை ஒப்பு கொடுத்துறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோட கர்த்தர் இடைப்படுங்க. ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசுனதில் யார் எங்களுடைய வாழ்க்கை கூட ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின் படியாக இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் ஒரு உணர்வற்று நடந்து கொண்டு இருந்தாலும், ஆண்டவர் உண்மையில்லாத நிலைமையில் எங்கள் ஜீவியம் காணப்பட்டாலும், மாயக்கார இடத்துல பங்கடையும்படியாய் எங்களுடைய நிலைமை உங்களுடைய பார்வையில் காணப்பட்டாலும், உங்களுடைய நாமத்தை நிமித்தம் தெய்வம் எங்களுக்கு இறங்கி ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து உம்மிடமாய் திருப்பிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஜீவியத்தை உமக்கு நேராக்கிடுங்க ஆண்டவரே. எந்த வகையிலும் பிசாசு எங்களை மோசம் போக்க விடாதீங்கப்பா. என்னுடைய குடும்பங்களை உடைய நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ சொன்னிரே ராஜா அப்பா, உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உன் கிரீடத்தை ஒருவனை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு சொன்னீரப்பா. அப்படினால நாங்கள் ஜாக்கிரதையை ஓடிட்டு எங்களுக்கு கிருபத்தார். இந்த திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.